மொழியே அழகான செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகில்ல நறுகணியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணின் அரசிருந்த மண்ணுலக பேரக சேத்தன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரின்பமே என் தமிழன்னையை உம்மை முதலில் வணங்கி அவையோர் அனைவருக்கும் அடுக்கவனத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரைக்குள் நுழைகின்றேன். எனது பெயர் சே கௌஷிகா. நான் கோயம்புத்தூரில் இருந்து வருகை புரிந்துள்ளேன். ஏர்ஃபோர்ஸ் சேவாவில் தங்கி 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு என்னவென்று தெரியுமா? விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற வீராங்கனைகள். விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற வீராங்கனைகள் அவர்களை பற்றி தான் பேச வந்தேன். அடுப்பங்கரையில் சமைப்பது மட்டுமா பெண்கள்? ஆடு களத்திலும் கால் பதிப்போம் என்று நின்றார்களே அவர்களே பெண்கள். துணிமணிகளை நேர்த்தியாக உடுத்துவது மட்டுமா பெண்கள்? துணியுடன் வீர முடிவை எடுப்போம் என்று வாழ்ந்த பெண்கள் அவர்களை பற்றி தான் இங்கு பேச வந்துள்ளேன். அதற்கு முன்பு சில விஷயங்களை உங்களிடம் கேட்டுக்கொண்டு என் குறையை தொடங்குகின்றேன். இன்று ஆகஸ்ட் 15. ஆனால் எம் பள்ளி மாணவர்களுக்கும் சரி, இங்கு அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் சரி, சிறு வயதில் பள்ளிக்கு போனால் கொடியேற்றுவார்கள், அங்கு இனிப்பு தருவார்கள் என்றுதான் சுதந்திர தினத்தை நம்மளுக்கு தெரியும். உண்மை அல்லவா? சுதந்திர தினம் என்றால் அதுதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் மூடர்களே, உங்களை பற்றி தான் இங்கு நான் பேச வந்துள்ளேன். இந்த கொடி ஏறுவதற்காக தன் ரத்தத்தையே வேர்வை போல் சிந்தினார்களே என் இந்திய மக்கள், அவர்களை பற்றி தான் இங்க பேச வந்துள்ளேன். வரலாற்றை படிக்கும் பெண்ணாக இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாக கணவன் இறந்து உடன் கேட்ட ஏறுவதை மறுத்து 7 ஆண்டுகளில் திட்டம் தீட்டி ஆங்கிலேயர்களை ஆட்டமாட வைத்து சிவகங்கை மாவட்டத்தில் ஏறிய ஆங்கிலேயரின் கொடியை கிழித்து எறிந்து தன் கொடியை நட்டினாலே வேலு நாச்சியார். அவரின் 50 வயது ஆகியும் தன் குழந்தையை இடுப்பில் வைத்துக் கொண்டே வேலை சுழற்றினார் வேலு நாச்சியார். அவர் புகழை சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் நேரங்கள் ஆகும். இவரை பற்றி சொல்லியும் உங்களுக்கு உணர்வு வரவில்லை என்றால் அடுத்தபடியாக இருக்கும் குயலி அவர்களை பற்றி சொல்கிறேன். ஆங்கிலேயரின் கோட்டைக்குள் ஆங்கிலேயரின் அனுமதியுடனே உள்ளே சென்று ஆங்கிலேயர்களின் ஆயுதங்களை அழிக்க ஆயுத குடங்குக்குள் தனது உடலில் தீயை வைத்துக் கொண்டு குதித்தாலே அவளின் புகழை நான் எப்படி சொல்வது? அவள் எதற்கு குதித்தாள்? தன் தேசம் விடுதலை பெற வேண்டும் என்று தானே குதித்தார். ஆனால் இன்னும் இந்த இவர்களெல்லாம் இப்படி செய்தும் இன்னும் நம் நாடு சுதந்திரம் பெறவில்லை. என்னடா இவள் சுதந்திரம் பெற்று 78வது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், ஆனாலும் சுதந்திரம் பெறவில்லை என்று பேசுகிறாளே என்று எண்ணுகிறீர்களா? ஏனென்றால் காந்தியடிகள் சொன்னார், எந்த ஒரு பெண்மணி முழு நகையுடன் 12 மணிக்கு சுதந்திரமாக நடமாடுகிறாளோ அப்பொழுதே நம் நாட்டின் சுதந்திரம் கிடைக்கிறது என்று. அந்த சுதந்திரம் கிடைத்து விட்டதா? எல்லாரும் சிந்தித்து பாருங்கள். இன்னும் இந்த தேசம் அடிமையாகத்தான் கிடைக்கின்றது. என்னடா இவள் இப்படி சொல்கிறாள் என்று நினைக்கிறீர்களா? தன் மகனோ தன் கணவனோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனால் தன் மகன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான், தன் கணவன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான் என்று பெருமையாக பேசிக் கொள்கிறோம். ஆனால் நீங்கள் பேச வேண்டியது பெருமையாக இல்லை, இகழ்வாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் அடிமையாக வேலை செய்கிறான். இந்த அவன் சுதந்திரமாக ராஜாவை போல் ஆளலாம். அவன் படித்த படிப்புக்கு மரியாதை. அதனால் அன்பினியர்களே, இளைஞர்களே, இங்கு அநேகர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் பதிவு செய்கிறேன், இங்கு நீங்கள் பட்டம் படித்தால் இந்த நாட்டிற்காக உழையுங்கள், இந்த நாட்டிற்காக உழையுங்கள். இவர்களைப் போல உங்களை ரத்தம் சிந்த சொல்லவில்லை. நீங்கள் பட்டம் படித்தால் இந்த நாட்டுக்காக உழையுங்கள் என்று ஆறறிவு பெற்றது எதற்காக? ஆய்ந்து பார்க்கணும் அதற்காக. வீரமங்கையை பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரமாக. பயன்படுத்தினேன் சரியாக, நன்றி கூறுகிறேன் முறையாக. வணங்குவதே தமிழின் நலம், வணங்குகிறது என் இருக்கரம். விடை பெறுகிறேன். பேச்சை நிறுத்தி உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி